வணக்கம். இது ஒரு மனோதத்துவ விளையாட்டு மாதிரி. இப்போ வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவ வந்து ஒரு குட்டி ஆடை தோளில் போட்டுட்டு தன்னோட குட்டி ஆடு காணும் குட்டி ஆடு காணும் அப்படின்னு தேடுவோம். அந்தமாரி ஒரு அப்படியே அசந்து இருக்கிற போது திடீர்னு ஒரு தோணும். முதுமை அப்படிங்கிறத பற்றி ஒரு நினப்பு. அப்படியே தூங்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் தூக்கத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு நாடகம் மாதிரி. ஒரு வயசானவர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. ஏதோ ஒரு இடத்துல இறங்குறாரு. இறங்கின இடத்துல பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு பக்கம் போகிற ட்ரெயினில் ஏறிடுறாரு. மறுபடியும் அந்த முடிவில் என்ன ஆகுது, ஏதோ லாரி கீறி பிடிச்சி மறுபடியும் தொடங்கின இடத்துல வந்து நிற்கிறாரு. இது புறப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறாரு, வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ அவரோட சுயநினைவு எப்படி இருந்ததுன்னா சுவாதீனம் இல்லாமல் இருந்தது. அவர் ஒரு நடமாடும் பிணம் போல் அந்த மாயை நிகழ்வு போல் நடந்துட்டு அப்படியே திகைச்சி நிற்கிறார். அந்த வெறுமையில் என்ன கேள்வி பதிலோ அது உண்மையாக என்ன சொல்கிறது அப்படின்னு அவர் கண்டேந்து பார்க்க முடியல. ஆனால் ஒன்றுண்டி நிச்சயம், முதுமைப்படுத்துகிற பாடு. முதுமை வந்து பலருக்கு சொர்க்கமாக இருக்கும், சிலருக்கு நரகமாக இருக்கும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட பின்பகுதி அது. முன்பகுதி எப்படி வாழ்ந்தாங்களோ அதோட விளைவு. இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்னு சொல்கிற மாதிரி அவங்க இளமையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. சொத்து, சுகம், ஆட்சி, அதிகாரம், பணம், ஆள் பலம், உடல் பலம், உறவுகள் வட்டம், நட்பு வட்டம், இப்படி முதுமையை ராஜாங்கமாக நடத்தி வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வேலை ஒரு இடம், குடும்பம் ஒரு இடம், கைக்கு வாய்க்குமே சம்பாத்தியம். குடும்ப உறுப்பினர் கூட அடிக்கடி போய் பார்க்க முடியாது, முடிஞ்சப்போ தான் போக முடியும். ஏதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை நிறைய கற்பனை, ஏமாற்றம், சேர்ந்த சொந்தம், விடுபட்ட சொந்தம், தெரியாமலே சேர்ந்த பகை, தெரிஞ்சே இருக்கிற பகை, ஒரு வெறுப்பு பார்வை, இப்படி ஒரு சிலந்தி வலை மாதிரி கஷ்டங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், இந்த ஏழ்மை குணங்கள், இது எல்லாமே அதிகமாக ஒரு சூழ்ந்த மாதிரி முதுமை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களாம் பார்த்தா மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் நடத்தப்பட்ட ஒரு வர்க்கம் மாதிரி இருப்பாங்க. அதாவது அந்த மரம், சுரண்டப்பட்ட மரம் நல்லா காய்ச்சிருக்கும், நல்லா கனிஞ்சிருக்கும், இலை கொடுத்துருக்கும், நிழல் கொடுத்துருக்கும், நிறைய பேர் தங்கிட்டு போயிருப்பாங்க. கடைசி காலத்தில் அதுக்கு ஏதோ ஒரு கவலையால் அரிக்கப்பட்ட மரம் போல் ஏதோ ஒரு இயற்கை மழையோ புயலோ வெள்ளத்திலோ வேரோடு சாய்க்கப்பட்டு அந்த கரையாக அரிச்சிது. அது பெரிய ஹோல் மாதிரி இருந்து ஒரு ஓரத்தில் சின்ன கட்டை மாதிரி, அடுப்பு பற்ற வைக்கவே முடியாத உதவாத கட்டை மாதிரி, எல்லோரும் அதை உதாசீனப்படுத்திட்டு போகிற மாதிரி ஒரு ஓரத்தில் கிடப்பாங்க. அந்த நிஜம் எது, பொய் எது, கற்பனை எது இருந்தது. அது 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 பார்க்கும்போதே அது காட்சி ஒன்றையுமே இன்றைக்குள்ள வயதானவர்களை பார்க்குற ஒரு அவலம் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. முதுமையில் தள்ளப்பட்ட இந்த உயிர் மட்டுமே அவங்கள்ட்ட மிச்சம். அந்த வெறும் சடலம் தான் இருக்குது. ஆனால் சொல்லுவாங்கள்ல, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாயின்னு. நினச்சி பார்த்தா யாரும் தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்படப்பட்டுருக்க மாட்டாங்க. தனித்து விடப்பட்டு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல், கூப்பிட்டா 4 பேர் ஒருத்தர் கூட வராத நிலைமை, இந்த வறுமை, நோயில் கொடுமை, ஏதாவது என்ன சொல்லவே முடியாது. மருந்து செலவுக்கு எதுவுமே பண்ண இல்லாமல் அந்த தவிப்பான வாழ்க்கையை யாரும் நினச்சி கூட பார்த்துருப்பாங்க. அதுவாக யாரையும் நினச்சிப்பாங்களோ நினச்சிக்க மாட்டாங்க. அது ஏதோ பூர்வ ஜென்ம பலனோ ஊழ்வினை பயனோ அதை அனுபவிச்சுக்கிறாங்க. அந்த பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ பாவம்னா 6 மாதம் பாவம்பாங்களே, அந்தமாரி உள்ளவங்களை பாவப்பட்டால் அவங்களோட பாவம் நம்மளே சேருன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள கண்ணால் பார்க்குறதே பெரிய துரதிருஷ்டவசமானதுன்ட்டு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டும் வாழணும், வாழ்ந்து தான் ஆகணும், வாழ்ந்தாகணும்ன்ட்டு எப்படி நம்மளை புல்லாக மதித்தாலும் சரி, புழுவாக மதித்தாலும் சரி, உள்ள பூண்டை பயன்படுத்திட்டாலும் சரி, மிருகத்தை போல் நடத்தினாலும் சரி, இல்லை பறவையாக பசிதாகத்தில் பறக்க விட்டாலும் சரி, என்னென்ன வழி இருக்கோ அந்தந்த வழியெல்லாம் வேலை செஞ்சு சாப்பிட்டு
பா உயிரை வச்சுருந்தாகணும் அப்படிங்கிற நிலைக்கு பல பேர் இருக்காங்க. யோ பார்க்குறேங்க பிளாட்ஃபாரத்துலேயும் மரத்தடியிலையும் என்னமோ செஞ்சுட்டு எப்படியோ வாழ்ந்துட்டுருக்காங்க. இது சொன்னாக்க அரசியல் சிஸ்டம் சரியில்லை, சமூக கட்டமைப்பு சரியில்லை, மக்களோட நிலை சரியில்லை, உலகத்தில் பாதியில் அறிவுரை ஆலோசனை தகப்பட்டவங்க லைஃப் ஸ்டைலு, தேர்ந்தெடுக்க சாய்ஸ் சந்தர்ப்பம் கிடையாது, கிடைச்சது தான் சாப்பிட்டாகணும். உணவு பழக்கம் நம்ம நினச்ச மாதிரி சத்தான உணவுலாம் சாப்பிட்டுக்க முடியாது. அடுத்ததோட சுவை மட்டுமே ஏதாவது சுவையாக நாக்குக்கு சுவையாக சத்தான உணவாக அதெல்லாம் பார்க்க முடியாது. எப்படியே சாப்பிட்டு ஒரு வ வற்ற ஏமாற்றம் தான், சீரற்ற முடிவு. இதை இதில் வர யாருக்கு பென்ஷன் அவங்க இப்போ கொடுக்குற பென்ஷன்லாம் கூட 1500 தான். பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தால் தான் இப்போ அவங்க சம்பாதிக்கிறதுக்கு 2 மடங்கு பென்ஷனாகவே வாங்கிக்கலாம். நிறைய பேர் கல்யாணம் ஆகுது, இல்லை நடத்தவரும் ஆளுங்க அன்வான்ட் ட்ராவல்ஸ் இப்படி போயின்னு இருக்காங்க. இது பலவற்றில் இளமையை தொலைச்சவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஆசை, கோபம், பயம், இந்த பண்பு தான்